ஓம் சாந்தி 5/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையின் உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரம் என்ற உடையை இங்கேயே விட வேண்டும். ஆகவே இதன் மீது பற்றுதலை விளக்குங்கள். இப்ப இந்த உடல் இருக்குல்ல, இது 5 தத்துவங்களால் ஆன உடல். அது இந்த தம பிரதான சரீரம். இது கலியுக இறுதியில நமக்கு கிடைச்சது. இது கடைசி பிறவி. அதனால இந்த சரீரம் கூட இங்கேதான் நம்ம விடணும். அதனால இதன் மீது கூட பற்றுதலை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. அது உண்மைதானே? அதனால இது விட்டுடுங்கன்றாரு. நம்ம ஆத்மா தனியா வந்தா தனியா போக போறோம். இந்த உடல் நமக்கு கிடைச்சது, இங்க கிடைச்ச உடல். இது 5 தத்துவங்களோட கலந்துரும். அதனால நண்பர் உறவினர் யாருடைய நினைவு வரக்கூடாது சொல்றாரு. நம்ம உடம்பையே மறக்க சொல்றாரு. அப்புறம் மற்றவங்களை மட்டும் நம்ம நினைச்சு என்ன பண்றது, அதான் சொல்றாரு. யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பாருங்க. ஆத்மா அந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படி பாருங்க. அவங்களுக்கு ஆன்மீக அன்பு கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா அவங்க உடலை நினைக்காதீங்க. அந்த உடல் போயிட்டா தானே உட்காந்து அழுகுறோம். அதனால அந்த உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவா பார்த்து அவங்களோட பழகுங்க. இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஆன்மீக அன்பு கொடுங்க. எல்லாரோடையும் நல்ல கர்ம கணக்கு வழக்கு நல்லதா வச்சுக்கோங்க. யாரையாவது திட்டிக்கிட்டு அந்த மாதிரி அந்த 5 விகாரத்தோட பழகிறது தான் நமக்கு கணக்கு வழக்காயிடுது. 5 விகாரத்தை விட்டுட்டு தெய்வீக குணங்களோட இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடையும் நல்லபடியா பழகுங்க. மற்றபடி அவங்கள அவங்க நினைவு உங்களுக்கு வரக்கூடாது. கடைசியில அவங்க நினைவு வந்துடக்கூடாது சொல்றாரு. கேள்வி: யோக பலமுடைய குழந்தைகளின் அடையாளம் என்ன? யாரெல்லாம் யோக பலமுடைய குழந்தைகளோ, பாபா நினைவுல இருக்கிறாங்களோ, எப்பயுமே பாபா நினைவுல இருக்கிறாங்கன்னா அவங்க அடையாளம் எப்படி இருக்கும்? பதில்: அவர்கள் எந்த விஷயத்திலும் சிறிதும் விழமாட்டார்கள். எந்த விஷயத்திலுமே அந்த 5 விகாரத்துல அவங்க விழுந்துட மாட்டாங்க. எங்கேயும் பற்றும் இருக்காது. எந்த இடத்துலயும் அவங்க புத்தி மாட்டிட்டு இருக்காது, பற்று இருக்காது. இன்று யாராவது சரீரத்தை விட்டாலும் துக்கம் ஏற்படாது. இன்னைக்கு யாராவது சரீரத்தை விட்டாலும், யார் யோகா பண்ணக்கூடிய யோகா பலமுடைய குழந்தைகளோ அவங்களுக்கு துக்கம் ஏற்படாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இவர்களுக்கு டிராமாவில் இவ்வளவுதான் நடிப்பு என அறிகிறார்கள். அதாவது இப்ப யாராவது சரீரம் விட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்ட் அவ்வளவுதான். அவங்க இன்னைய வரைக்கும் தான் அவங்களுக்கு நடிக்கணும்னு இருக்குது அந்த உடம்புல. அந்த உடம்பு விட்டு போயிட்டாங்க. அதாவது அடுத்த நடிப்பு அவங்களுக்கு ஆரம்பமாகுது. அதனால அவங்க போயிட்டாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு துக்கம் வராது. ஆத்மா ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலை எடுக்கும்ன்றத அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால யோக பலமுடைய குழந்தைகள் அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. சிறிதும் அவங்க எந்த விஷயத்திலும் விழமாட்டாங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. இந்த ஞானம் மிகவும் குப்தமானது. இதில் நமஸ்காரம் கூட கூற வேண்டியதே இல்லை சொல்றாரு. இந்த ஞானம் எல்லாமே இப்ப பாபா நமக்கு உலகத்துல எல்லாமே வெளிப்படையா இருக்குல்ல, இங்க பாபா எல்லாத்தையும் குப்தமா வச்சிருக்கிறாரு. பதவியும் குப்தமா இருக்கு, ஞானமும் குப்தமா இருக்கு, அவரும் குப்தமா இருக்கிறாரு, நம்மளையும் குப்தமா வச்சுக்கிறாரு. கடைசியில தான் வெளிப்படுத்துவாரு. இதுல நீங்க நமஸ்காரம் கூட சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம நமஸ்தே, ஓம் சாந்தி சொல்லுவோம். நம்ம நமஸ்காரம், வணக்கம், குட் மார்னிங் இதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் கூட தேவையில்லைன்றாரு. உலகத்தில் நமஸ்காரம் மற்றும் ராம் ராம் என சொல்றாங்க. இங்கே இந்த விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் இது ஒரு குடும்பமாகும். ஏன் பாபா சொல்றாருன்னா, இது குடும்பம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் காலையில எழுந்த உடனே நமஸ்தேவா சொல்றோம், குட் மார்னிங்கா சொல்றோம், எதுவும் சொல்றது இல்லை யாருக்கும். ஏன்னா குடும்பத்துல எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஒரு அம்மா அப்பா சில குடும்பத்துல அது ஒரு வழக்கமா இருக்கும். ஆனா மேக்சிமம் யாரும் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் நமஸ்காரம் அல்லது காலை வணக்கம் கூறுவது அவ்வளவு அழகல்லன்ட்டு பாபாவே சொல்றாரு. வீட்டில் உணவு சாப்பிடுவார்கள், அருந்துவார்கள். வீட்டுல என்ன பண்ணுவாங்க? மேக்சிமம் சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, ஆஃபீஸ் போவாங்க, அலுவலகத்திற்கு செல்வர், பிறகு வருவர், திரும்ப வருவாங்க, தூங்குவாங்க, எழுந்திருப்பாங்க, கிளம்புவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது இல்லையா? இது நடந்து கொண்டு இருக்கிறது. வணக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல போய் ஒருத்தவங்களுக்கு குட் மார்னிங்கு, குட் நைட்டு, வணக்கம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது எப்ப இந்த ஃபேஷன் வந்ததுன்னா, குட் மார்னிங் சொல்லக்கூடிய ஃபேஷன் கூட ஐரோப்பியர்களிடமிருந்து தான் வந்திருக்கிறது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க இந்தியாவுக்கு வரும்போது தான்
இந்த பழக்கம்லாம் ஏற்படுத்தி விட்டாங்க சொல்றாரு. இல்லை என்றால் முன்பு இவ்வாறெல்லாம் சொல்லவில்லை. முன்னாடிலாம் நம்ம பாரத நாட்டில் இந்த பழக்கமே இல்லைன்றாரு. சிலர் சத்சங்களில் சந்திக்கிறார்கள், வணங்குகிறார்கள், காலில் கூட விழுகிறார்கள். சத்சங்கம் போறாங்க, சாமியார்களை பார்க்குறாங்க, அவங்க காலில் கூட விழுறாங்க. இந்த காலில் விழுதல் போன்றவை பணிவிற்காக கற்பிக்கின்றார்கள் சொல்றார் பாபா. அது கூட நல்லதுதான். பெரியவங்க காலில் விழறோம் இல்லையா, அது ஒரு பணிவுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நல்லதுதான்றாரு. இங்கேயோ குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுகளாக ஆக வேண்டும். பாபா இங்கே நமக்கு என்ன சொல்றாருன்னா, இங்கே உடல் உணர்வே வேணாம், நம்ம ஏன் காலில் விழுறது இதெல்லாம் வேணான்றாரு. ஏன்னா அவரு பரமாத்மா, அவர் புள்ளியா இருக்காரு, உடம்பே இல்லை, அவருக்கு எங்க கால் இருக்கு, அவர் காலில் நம்ம விழுறதுக்கு. பிரம்மா பாபா காலையும் விழ வேணான்றாரு. நீங்க ஆத்துமா, நான் ஆத்துமா, அவ்வளோதான். என் காலில் நீங்க எதுக்கு விழறீங்க? அதனால இப்போதைக்கு நீங்க ஆத்மாவோட ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவிற்கு என்ன செய்யும், இருப்பினும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இங்க ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, அதனால ஓம் சாந்தி, நமஸ்காரம் இந்த மாதிரி சொல்லிக்கலான்றாரு. பாபா நமஸ்காரம் என்று பாபாவிற்கு கூறுவார்கள். நிறைய பேர் பாபா நமஸ்காரம்ட்டு பிரம்மா பாபாவுக்கு சொல்றாங்க. இப்போது நான் சாதாரண பிரம்மா உடல் மூலமாக உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. இவர் மூலமாக ஸ்தாபனை செய்கிறேன் என சிவபாபா சொல்றாரு. எப்படி செய்யறாரு? பாபா நேரில் வரும்போது தான் நமக்கு புரிய வைக்க முடியும், இல்லை என்றால் யார் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அன்னைக்கு கூட சொன்னார்ல, மேல இருந்தே தூண்டுதல் கொடுக்க முடியாது, நேரில் வந்தாதான் புரிய வைக்க முடியும். இல்லைன்னா எப்படி புரிந்து கொள்வார்கள் சொல்லி கேட்கிறாரு. இந்த தந்தை நேர் எதிரில் அமர்ந்து குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கின்றார். பாப்தாதா நமஸ்காரம் என இருவருக்கும் நமஸ்காரம் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்ப நமஸ்காரம் சொல்றோம்னா பாபாவும் இருக்கிறாரு, தாதாவும் இருக்கிறாரு, ஒரே உடல்ல ரெண்டு ஆத்மா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் சொல்ல வேண்டி இருக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் பாப்தாதா என்று கூறுவதை கேட்டால் இது என்ன என்று குழம்பி போவார்கள். நமக்கு தெரியும் பாப்தாதானா பாபா சிவபாபா, தாதான்றது பிரம்மா பாபா. ரெண்டு பேர், அதாவது ஒரு உடல்லே ரெண்டு ஆத்மா இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா வெளியில இருக்கிறவங்க இது என்ன பாபு தாதான்றீங்க அப்படின்ட்டு குழம்பி போயிடுவாங்கன்னு சொல்றாரு. பல மனிதர்களுக்கு ரெண்டு பெயர்கள் இருக்கின்றது அல்லவா, லட்சுமி நாராயணன், ராதா கிருஷ்ணன் என்று கூட பெயர்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு இப்ப மனுஷங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, ஒருத்தவங்க பேரே தான் லட்சுமி நாராயணன் இருக்கும், சிலருக்கு ராதா கிருஷ்ணன்ட்டு பேர் இருக்கும். ராதா வேற கிருஷ்ணன் வேற, ஆனா ஒரே பேரே வச்சுக்கிறாங்க இல்லையா. இது கணவனும் மனைவியும் இணைந்தது போல ஆகிவிட்டதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பேர்லயே லட்சுமி நாராயணன்றதுனா லட்சுமியும் நாராயணனும் கணவன் மனைவி தானே, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. இப்போது இவரோ பாப்தாதா ஆவார். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரிதான் இங்க பாப்தாதான்னு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. நிச்சயம் பாபா பெரியவர். இந்த பெயர்கள் ரெண்டாக இருக்கலாம். நிச்சயம் பாபா தான் பெரியவர், சிவபாபா தான். பேர் ஒன்னா ரெண்டா இருக்கலாம், ஆனால் ஒருவர் தான் அல்லவா. பிறகு ஏன் ரெண்டு பெயரை வைத்திருக்கிறார்கள்? இப்போது இந்த பெயர் தவறு என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா சொல்றார், இப்ப இந்த பெயர்லாம் தவறு. இந்த லட்சுமி நாராயண், ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி பேர்லாம் இப்ப ஒரே ஆளுக்கு வச்சுக்கிறது தவறுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாரு. பாபாவை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பாப்தாதா நமஸ்காரம் என்கிறீர்கள், நம்ம சொல்றோம் நமஸ்காரம் பாப்தாதா நமஸ்காரம்ட்டு நம்ம சொல்றோம். பாபா உடலை உடைய ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம் என்று கூறுகிறார். நம்ம என்ன சொல்றோம்? பாப்தாதா நமஸ்காரம் சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? உடலை உடைய ஆன்மீக குழந்தைகளே, அதாவது நம்ம ஆத்மா இப்ப உடல்ல இருக்கிறோம், அதனால நம்மளை அப்படி கூப்பிடுறாரு. ஆனால் இவ்வளவு நீளமாக கூறுவது அழகாக இல்லை, அதனால இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாரு. வார்த்தைகள் சரியாகும், ஆனா வார்த்தை கரெக்ட் தான், ஆனா இவ்வளவு பெருசா நமக்கு நமஸ்காரம் சொல்றது அழகாக இல்லை. இப்போது நீங்கள் உடலை உடைய குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க. நம்ம பாபாவோட குழந்தை தான், சிவபாபா பரமாத்மாவுடைய குழந்தைகள், ஆத்மா தான், இருந்தாலும் இப்போ உடல்ல இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆன்மீக குழந்தைகளாகவும் நீங்க இருக்கிறீங்க. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். சிவபாபா எல்லா சோல்ஸுக்கும் இப்ப ஆத்மாக்களுக்கு அப்பாவா இருக்கிறார். மேலும் பிரஜாபிதாவும் இங்க இருக்கிறாரு. அதாவது நம்ம உடல்ல இருக்கும்போது உடல்ல இருக்கிற பிரம்மா பாபா அவரு தான் பிரஜைகளின் தந்தை, அவரும் இருக்கிறாரு. பிரம்மாவின் வாரிசுகள் சகோதரன் சகோதரிகள். இப்போ பிரம்மா வாய் மூலமா நம்மளா பிறந்திருக்கிறோம், அதனால நம்மளா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண் பெண்ணா இங்க இருக்கிறதுனால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்றாரு. இல்லற மார்க்கம் இங்க ஆகிவிடுகிறது. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமாரிகள். பிரம்மா குமாரிகள் ஆவதால் பிரஜாபிதாவும் நிரூபணம் ஆகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இதில் மூட நம்பிக்கை எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
எல்லாமே இங்க கரெக்டா பாபா வந்து ப்ராக்டிக்கலா லெசன் எடுக்கிறாரு. இங்க மூட நம்பிக்கை எதுவும் இல்லைன்றாரு. பிரம்மாகுமாரிகளுக்கு தந்தையிடமிருந்து தான் சொத்து கிடைக்கிறது என கூறுங்கள் சொல்றாரு பாபா. பிரம்மாவிடமிருந்து கிடைக்காது. அதாவது சிவபாபா தான் பிரம்மா மூலமா சொத்து கொடுக்குறாரு. பிரம்மா வந்து அவர்கிட்ட சொத்து கிடைக்காது. அவருக்கே இவர் தான் கொடுக்குறாரு. பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை தான். சூட்சும வதனாஸ்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றோர்லாம் படைப்புகள். அதனால தான் இந்த திருமூர்த்தி சொல்றாங்க இல்லையா, பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம்னா அது யார் செய்யறாங்கன்னா சிவன் தான் செய்யறாரு. அதனாலதான் திருமூர்த்தி சிவன் சொல்றாங்க. இவர்களை படைப்பவர் சிவன் தான். சிவன் தான் இந்த 3 பேரையும் படைக்கிறாரு. சிவனை படைப்பவர் யார் என்று கூற முடியாது. சிவனை யாரும் படைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட். அவருக்கு மேல யாருமே இல்லை. சிவனை படைப்பவர் யாரும் இல்லை சொல்றாரு. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் படைப்பு ஆவர். இவர்களுக்கும் மேலானவர் தான் சிவன் சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். சிவன் வந்து பரமாத்மா. அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தைன்னு சொல்றாரு. இப்போது படைக்கக்கூடியவர் இருக்கிறார் என்றால் எப்போது படைத்தார் என்ற கேள்வி எழுகிறது. இப்ப சிவன் தான் படைக்கக்கூடியவர்னா அவர் எப்ப படைச்சாரு, எப்ப தோன்றுச்சு இந்த உலகம் அப்படின்ற கேள்வி எழுது. பாபா சொல்றாரு, இது அனாதியானது, அழிவற்றது. ஒரு காலத்துல தோன்றுச்சு, இன்னும் அது அழியல, அது அனாதி தொட்டே போயிட்டு இருக்குதுன்றாரு. இத்தனை ஆத்மாக்களை எப்போது படைத்தார்? இப்ப 800 கோடி பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் எப்போ வந்தாங்க? இந்த கேள்வி எழ முடியாதுன்றாரு. இந்த முதலும் முடிவு மற்ற நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது சொல்றாரு. அதனால தான் பக்தியில சொல்லுவாங்க, அந்த பிரம்மா வந்து மேலே போனார், விஷ்ணு கீழே போனாரு, தாழம்பூ சொல்லிச்சு, முடிவே இல்லைன்னு ஏதோ சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்துட்டாங்க 2 பேரும். அது ஆதியும் அந்தமும் இல்லாம ஜோதி பழம்பா இருக்கிறாரு சிவன்ட்டு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தாழம்பூ. ஆனா வந்து அது கதை தான். ஆனா உண்மையிலே சிவன் வந்து ஜோதி பழம்பா இல்லை. அந்த நாடகம் வந்து முதலும் முடிவும் இல்லாம இருக்குது. அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். திரும்ப கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். திரும்ப கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். நடந்துட்டே இருக்கு. எண்ணற்ற தடவை நடந்துட்டே இருக்கு. இதுக்கு முடிவே இல்லை. அதாவது இது அப்படியே நம்மளால தப்பிக்கவே முடியாது. திரும்ப திரும்ப நம்ம நடிச்சுட்டே இருக்கிறோம். 84 பிறவி எடுக்கிறோம், நடிச்சுட்டே இருக்கிறோம். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இதை தான் வந்து பாபா சொல்றாரு, முதலும் முடியுமற்ற நாடகம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்களும் நடிச்சு நிக்கிறீங்க, நானும் வரேன் உங்களை காப்பாத்துறேன், திரும்ப நீங்க சத்தியுகம் போறீங்க, அப்புறம் திரும்ப நீங்க மாயாட்ட மாட்டேங்கிறீங்க, திரும்ப நான் உங்களை காப்பாத்துறேன். இதே தான் நடந்துட்டு இருக்குன்றாரு. இது முடிவற்றதாகுன்றாரு. இதற்கு ஒருபோதும் முடிவே ஏற்படாதுன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது, இது ரிப்பீட் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் வச்சு சினிமா கூட எடுத்திருப்பாங்க. ஒரு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஒரு சீன். அந்த மாதிரி சினிமா, அது நம்ம கதை தான். அதான் சொல்றாரு, இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமத்தில் தான் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பிகேஸுக்கே இந்த ஞானம் கிடையாது. இது கல்பம் வந்து ரிப்பீட் ஆகுது, இதையே எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னா சிலருக்கு இந்த ஞானம் கிடையாது. அதான் சொல்றாரு, வரிசை கிரமத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது மிகவும் எளிதாகுன்றாரு. யார் இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் ஒரு பாபாவை தவிர வேற யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. இப்ப இது புரிஞ்சிருச்சு இல்லையா? இது வந்து திரும்ப திரும்ப நடக்குது. இப்ப யாராவது இறந்தாங்கன்னா அடுத்த கல்பம் அவங்கள அப்படியேதான் இறந்து போவாங்க. இதே உடம்பு பர்மனெண்ட் கிடையாது. இது வந்து இங்க இருந்து எடுத்த உடம்பு திரும்ப மண்ணோட போயிடும். அதனால எல்லாரும் போறது தான். எல்லாம் வந்து நம்ம அழறது வேஸ்ட். அதான் சொல்றாரு. இப்ப உயிரோடு இருந்தாலும் ஒரு பாபா தவிர வேற யார் மீதும் உங்களுக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. நான் ஆத்துமா, எங்க அப்பா பரம்பிதா பரமாத்மா, அவரு என்னை எப்படியா இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாத்துக்குவாரு, அவ்வளவுதான். வேற எந்த தேகதாரியும் நம்பாதீங்க. பாபான்னு கூப்பிடுங்க, உதவி பண்ணுவாரு. யார் மூலமா உதவி பண்ணுவாரு, அவ்வளவுதான். வேற யாரையும் நினைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா யாரையும் நம்ம நம்பி இருக்க முடியாது இல்லையா? அதுக்குதான் சொல்றாரு. அம்மா இருந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள் சொல்றாரு. அம்மா இருந்தா அல்வா சாப்பிடுங்க, அதுக்காக அல்வா கிண்டிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. பாபா இங்க அல்வான்னு சொல்றது வந்து முரளி படிக்க சொல்றாரு. யார் இறந்தாலும் முரளி படிக்கணும். முரளி தான் அல்வா மாதிரி. முரளி படிச்சோன்னா புத்தி மாறிட்டே இருக்கும். முரளி படிக்காம விட்டோம்னா நம்ம பழையபடி ஆயிடுவோம். அதனால சொல்றாரு, யார் இறந்தாலும் சரி, நீங்க வந்து அது யாரா இருந்தாலும் சரி, அம்மாவே இருந்தா கூட அப்ப மம்மாவை சொல்லுவாங்க. மம்மாவே அப்ப போயிட்டாங்க இல்லையா? அப்பேற்பட்ட முயற்சி பண்ணவங்க பிரம்மா பாபாவே போயிட்டாரு. அவர்தான் நமக்கு அம்மா மாதிரி. எல்லாரும் வந்து அந்த உடலை விட்டு போறாங்க இல்லையா? அவங்க போனாலும் நம்ம முரளி படிக்கிறதை விடக்கூடாது என்றுதான் பாடப்பட்டு இருக்கிறது சொல்றாரு. யார் இறந்து போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. பாபா சொல்றாரு, நீங்க யார் இந்த டிராமால சரீரத்தை விட்டு போனாலும் அவங்க பாட்டு முடிஞ்சிடுச்சு, அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாபா சொல்றாரு,
இது எல்லாமே ஸ்கிரிப்ட் ஏற்கனவே நடந்தது தான் நடக்குது. புதுசா ஒண்ணும் நடக்கல. நீங்க வந்து அழறதுக்கலாம். போன கல்பத்துல இப்படிதான் நடந்தது. போன கல்பத்துல இதே தான் நடந்தது. அதே தான் இப்பயும் நடக்குதுன்றாரு. நாடகத்தின்படி இவர் இச்சமயம் போய்த்தான் ஆக வேண்டும். இதில் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சிறிதும் துக்கப்படக்கூடாது. அதனால நீங்க கவலைப்படக்கூடாது. இதுதான் யோக பலத்தின் நிலையாகும். அப்ப நீங்க நல்லா பாபாவை நினைச்சு யோகா பண்றீங்கன்னா உங்களுக்கு துக்கமே வராது சொல்றாரு. சிறிதும் விழக்கூடாது, உங்களுக்கு வலிக்க கூடாது, ஏன்னா சட்டம் கூறுகிறது. இப்ப நம்ம அழக்கூடாது. அழுதுனா ஃபெயிலு. அப்ப அழுதாங்கன்னா அவங்க பதவி அடைய முடியாது. அதான் சொல்றாரு. அனைவரும் நடிகர்கள் அல்லவா. இங்க எல்லாருமே நடிகர்கள் தான் இல்லையா. குழந்தைகளுக்கு ஞானம் இப்போது கிடைத்திருக்கிறது. எல்லாருமே நடிகர்கள் தான். எல்லாம் வந்து இங்க நடிக்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனா ஊன்றி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த உடம்பு தான் நான்ட்டு நம்பி நடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. மற்றபடி அவங்க டைம் வந்தோடனே அவங்க போயிட்டாங்க. நம்மளும் நம்ம டைம் வந்தோடனே நம்ம போயிடுவோம். எல்லாமே நடிக்க தான் வந்திருக்கிறோம். சும்மா இது வந்து இந்த உடம்புல ஆத்மா நடிக்க வந்திருக்கிறோம். இந்த ரோலை ப்ளே பண்றோம், அவ்வளவுதான். இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓ பரம்பிதா பரமாத்மா வந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் என பாபாவிடம் சொல்றாங்க. எத்தனை உடல்களை அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் உடன் அழைத்து செல்வதில் மிகப்பெரிய வேலையாகும். இப்போ நம்ம துக்கம் வரும்போது கூப்பிடுறோம் இல்லையா கடவுளை. வாங்க, இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது, வந்து கூட்டிட்டு போங்கன்ட்டு. பாபா சொல்றாரு, எல்லா உடலையும் அழிச்சு நான் எப்படி எல்லா ஆத்மாக்களையும் கூட்டு போறது? இது பெரிய பெரிய வேலை அப்படின்றாரு பாபா. இங்க ஒருவர் இறந்து விட்டாலும் 12 மாதங்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பாபா சொல்றாரு, ஒருத்தவங்க செத்து போனாலே இப்போ 1 வருஷம் உட்காந்து அழுவுறீங்க, நான் எப்படி இவ்வளவு பெரிய கூட்டு போறதுன்னு சொல்லி கேக்குறாரு. பாபா இவ்வளவு ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார். எல்லாரையும் 800 கோடியும் கடைசியில கூட்டிட்டு போயிடுவாரு. அனைவரும் உடலை இங்கேயே தான் விட்டு விடுவார்கள். எல்லாரும் உடம்ப இங்க விட்டுட்டு வேற ஆத்மா மட்டும் தான் கூட்டு போவாரு. மகாபாரத போர் ஏற்பட்டு விட்டால் கொசு கூட்டங்களை போல இறப்பார்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். நமக்கு தெரியும், அணுகுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன கொஞ்சம் நிறைய 1-2 பேரா சாவாங்க. டோட்டலா அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொசு கூட்டம் மாதிரி செத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. இயற்கை சீற்றங்களும் ஏற்படும்ன்றாரு. ஆட்டம் பாம் போடும்போது அந்த இடத்துல அந்த அதிர்வு ஏற்படும் போது மற்ற இடத்துல என்ன ஆகும்னா அந்த கடல் சீற்றம் ஏற்படும். நிறைய புயல், வெள்ளம் எல்லாமே வரும். சுனாமி வரும். ஏன்னா ஒரு இடத்துல அதிர்வு ஏற்படும் போது பூமியில மற்ற இடங்கள்ல இதுவும் நடக்கும். அதனால இயற்கை சீற்றங்களும் ஏற்படும்ன்றாரு. இந்த உலகம் முழுவதும் மாறுகிறது. இப்படிதான் உலகம் மாறுதுன்றாரு. இங்கிலாந்து, ரஷ்யா பாருங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், இங்கிலாந்து, ரஷ்யாலாம் பெரிய கண்ட்ரி. சோவியத் யூனியன் சொல்லுவாங்க ரஷ்யாவை. அது ஒரு நிறைய நாடுகள் கூட்டா அமைந்த நாடு அது. அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. சத்தியுகத்தில் இவைகள் இருந்ததா? பாபா கேட்குற, சொர்க்கத்துல இந்த நாடெல்லாம் கிடையாது, வெறும் பாரதம் தான் இருந்தது. அப்ப இதெல்லாம் எங்க போச்சு? எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்றார். நம்முடைய ராஜ்யத்தில் இவர்கள் யாருமே இல்லை என்பது இந்த உலகில் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஆனா நமக்கு தான் தெரியும், சொர்க்கத்துல வெறும் பாரதம் தான் இருந்துச்சு, மற்ற நாடெல்லாம் யாருமே இல்லை அப்படின்றது யாருடைய புத்தியில் இல்லை. ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் தான் இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களில் ஒரு சிலர் புத்தியில் தான் இதெல்லாம் நன்கு பதிவாகிறது. ஒருவேளை பதிவாகியது என்றால் எப்போதும் போதை ஏறிக்கொண்டே இருக்கும். இப்ப இந்த விஷயம் எல்லாம் புத்தியில ஓடுச்சுன்னா நீங்க வந்து இப்ப நடக்கிற வாழ்க்கையில வர பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அப்படியே போதை ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குன்றாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பதிவாச்சுன்னா போதை ஏறிக்கிட்டே இருக்குன்றாரு. ஒரு சிலருக்கு தான் அந்த அளவுக்கு போதை மிகவும் அரிதாக ஏறுகிறது. சிலர் தான் இந்த முரளியை படிச்சு வச்சு அப்படியே போதையிலே இருக்கிறாங்க. அந்த குடிகாரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சரக்கு போட்டுட்டு வந்து அது என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது உலகத்துல. அவங்க போதையில இருப்பாங்க. அத மாதிரி பாபா சொல்றாரு. இங்க வந்து நமக்கு எந்த எதுவுமே தெரியக்கூடாது. கண்ணுக்கு சுற்றி என்ன நடந்தாலும் தெரியக்கூடாது. நமக்கு என்ன போதை இருக்கணும்? எனக்கு கடவுளே படிக்க வைக்கிறாரு. நான் வந்து படிச்சு பதவி அடைய போறேன். நான் வீடு திரும்ப போறேன். சொர்க்கத்துல போய் பிறக்க போறேன். இதான் நாராயணி நஷா, நாராயண போதை சொல்லுவாங்க. அந்த போதையில தான் பிரம்மா பாபாலாம் இருந்தார். அவர் எப்பயுமே நான் நாராயணன் ஆக போறேன் அந்த போதையில இருந்தார். எந்த பிரச்சனையும் அவர் எதுவுமே பண்ணல. கவலையற்ற மகாராஜாவா இருந்தாரு. அவருக்கும் நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்தது. மரணத்துல இருந்து, அவமானத்துல இருந்து, அசிங்கத்துல இருந்து எல்லாமே அவருக்கு வந்தது. ஆனாலும் அவர் கவலையற்ற மகாராஜாவா தான் இருந்தாரு. எப்படி இருந்தாரு? நாராயண போதையில இருந்தாரு. அதான் சொல்றாரு, அந்த அளவுக்கு போதை வந்து மிக அரிதாக தான் ஏறுகிறதுன்றாரு. நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரின் நினைவில் விலகி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பது மிகவும் அதிசயமாகும். ஆனா அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களெல்லாம் மறந்து விலகி
அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியில, அதாவது நான் சொர்க்கத்துக்கு போறேன், நாராயணன் ஆக போறேன், அந்த மகிழ்ச்சியில இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயம் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி யாரா இருந்தாங்கன்னா அது ரொம்ப கோடியில சிலர் தான் இருப்பாங்க. ரொம்ப அதிசயம்ன்றாரு. கடைசியில் தான் கர்மாதி நிலையை பெறுகிறார்கள். ஆனா இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில தான் கர்மாதி நிலையை அடையறாங்கன்றாரு. சரீரத்தில் இருந்தும் பற்று விலகி போகிறது. கடைசியா என்ன ஆயிடும்னா அவங்க இப்படியே முயற்சி பண்ணி அவங்களுக்கு அந்த உடம்பு கூட அவங்க வந்து மறந்துடுவாங்க. அந்த உடம்பே கூட போகுது இல்லையா, அதனால தன்னுடைய உடம்புல இருக்கிற பற்று கூட அவங்களுக்கு விலகி போகிறதுன்றார். அவ்வளவுதான், இப்போது நாம் போகிறோம். அவங்களுக்கு தெரியும், நான் இந்த உடம்பு விட்டுட்டு போறேன், இந்த உடம்பு கூட ஒன்றுத்துக்கு உதவாது, அவ்வளோதான், பூமிக்கு போகுது, நான் ஆத்மா பறந்து பாபாட்ட போறேன், இது பொதுவான விஷயமாகுன்றாரு. நாடகத்தில் நடிப்பவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகிறார்கள் அல்லவா. இப்போ சினிமாவில் முடிச்சிட்டாங்கன்னா உடனே வேஷத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, இந்த தேகம் என்ற உடையை நீங்கள் இங்கேயே விட வேண்டும். அதில் தான் பாபா சொல்கிறாரு, இப்போ நம்ம போகிறோம்னா நம்ம இந்த உடம்போட போக முடியாது பரந்தாமத்துக்கு. அங்கே உடம்புலாம் நாட்டு அலோடு. 5 தத்துவங்களால் ஆன 5 பூதங்களால் ஆன உடம்பு இங்கே தான் நம்ம விட்டுட்டு போகணும். பூமியிலேருந்து எடுத்ததை பூமியில தான் போட்டுட்டு போகணும். இது ஒன்றும் ஆகாயத்துலேருந்து வரல. இந்த உடல் பூமியிலேருந்து தான் வந்திருக்கு. அதனால் இந்த உடலை இங்கே தான் விடணும்னு சொல்கிறாரு. இந்த உடையை இங்கே தான் எடுத்தீர்கள், உங்களுக்கு இங்கே தானே கிடச்சிது. அம்மா வயிற்றுல அம்மா சாப்பிட்டு ஒரு பிண்டம் மாதிரி உருவாச்சு, அதில் வந்து நீங்கள் பூந்தீங்க ஆத்மா. திரும்ப அந்த உடலை இங்கே தான் விட போகிறீங்க. அதான் சொல்கிறாரு, இங்கே தான் எடுத்தீங்க, இங்கே தான் விட வேண்டும். இதான் கீதா சாரம் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் தான் இருக்கிறது. இப்போ எல்லாமே நம்ம புத்தியில தான் இது எல்லாமே ஞானம் ஓடுது. வேற யாருடைய புத்தியிலும் இல்லை. அப்பா மற்றும் ஆஸ்தி அனைவருக்கும் மேல் அப்பா தான் இருக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்குது, சங்கர் மூலமாக அழிவு, விஷ்ணு மூலமாக பாலனை என்று சொல்றார் பாபா. சரி, பிறகு சிவனின் வேலை என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யறாங்க, அப்ப சிவன் என்ன பண்றாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை பற்றி யாருக்குமே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் இவங்களெல்லாம் செய்ய வைக்கிறாரு, அவங்களோட படைப்பு தான் இவங்களாம் சொல்றாரு. அவர் சர்வ வியாபின்ட்டு சொல்றாங்க, அனைத்தும் அவருடைய ரூபம்ட்டு என்கிறார்கள் சொல்றார் பாபா. முழு உலகினரின் புத்தியிலும் இது உறுதியாகி விட்டு இருக்கிறது. ஆகவே அனைவரும் தம பிரதானமாக ஆகிட்டாங்க. இப்போ உலகத்துல நம்மளை தவிர நீங்க வெளியில போய் கேளுங்களேன், ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, இதேதான் சொல்லுவாங்க. கடவுள் தூணுல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு. கடவுள் யாருன்னு கேட்டா எல்லாரும் கடவுள்ன்றாங்க. கடவுள் யாருன்னே தெரியாது. அந்த குறிப்பிட்ட கடவுள் யாரு அது யாருக்கும் தெரியாது. ஆளாளுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க. அந்த கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்கிட்டையும் உறுதியாயிடுச்சு. அதனால எல்லாரும் இப்ப எப்படி ஆயிட்டாங்க, கடவுள் யாருன்னு தெரியாதனால ஆஸ்தி இழந்துட்டாங்க. அப்ப தம பிரதானமா ஆயிட்டாங்க சொல்றாரு. முழு உலகமும் துர்கதி அடைந்து விட்டது என பாபா இப்ப சொல்றார். பிறகு நான் தான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றேன். இப்ப கடவுளே இறங்கி வந்து நமக்கு இந்த ஞானத்தை புரிய வச்சு சத்கதி அளிக்கிறார். ஒருவேளை சர்வ வியாபி என்றால் அனைவரும் பகவானா? ஒரு புறம் அனைவரும் சகோதரர்கள் என்கிறார்கள், பிறகு அனைவரும் தந்தை என்கிறார்கள் சொல்றாரு. எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. பாபா சொல்றாரு, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப எல்லாரும் கடவுளா கேக்குறாரு பாபா. சர்வ வியாபின்றீங்க, அப்ப எல்லாரும் கடவுளா? ஒரு புறம் எல்லாரும் என்ன பண்றீங்க, ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சைனா இந்தியா எல்லாம் சகோதரர்கள் சொல்லுவாங்க, யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, எல்லாருமே அப்பா, எல்லாருமே கடவுள், அப்ப எல்லாரும் தந்தையா அப்படின்னு கேக்குறாரு பாபா. எதையுமே புரிஞ்சுக்கல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்றார். குழந்தைகளே, என்னை நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் அழியும் என எல்லையற்ற தந்தையே இப்ப சொல்றாரு. என்ன நினைச்சீங்கன்னா தான் உங்க பாவம் போகும். ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க. நீங்கள் இந்த தாதாவை அல்லது மம்மாவை கூட நினைக்க கூடாது. பிரம்மா பாபா மம்மாவை கூட நீங்க நினைக்க கூடாது. அவங்க உடம்ப நீங்க நினைச்சீங்கன்னா பாவம் அடிக்காது. மம்மாவும் இல்லை, பாபாவும் இல்லை, யாருக்கும் எந்த மகிமையும் இல்லை. பாபா சொல்றாரு, என்னை தவிர யாருக்கும் எந்த மகிமையும் இல்லைன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. சிவபாபா இல்லை என்றால் இந்த பிரம்மா பாபா என்ன செய்வார் கேக்குறாரு. இந்த பிரம்மா பாபா மட்டும் இருந்தா இந்நேரம் நமக்கு ஞானம் கிடைச்சிருக்குமா? சிவபாபா அவர் உடல்ல வந்ததுனாலதான் பிரம்மா மூலமா இந்த ஞானமே நமக்கு கிடைச்சது. அவரு சிவபாபா மட்டும் இல்லைன்னா இந்த பிரம்மா கூட என்ன செய்வார்? இவரை நினைப்பதால் என்ன நடக்கும்? சரி, பிரம்மா பாபா நினைக்கிறதுனால என்ன உங்களுக்கு
ஆம், இவர் மூலமாக நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம். இவரிடமிருந்து இல்லைன்னா நீங்க தெரிஞ்சிட்டீங்க. இந்த பிரம்மா மூலமா, அதாவது நந்தி மூலமா சிவன்ற மாரி, பிரம்மா மூலமா நமக்கு ஆசி கிடைக்குது. ஆனா இவர்கிட்ட இருந்து நமக்கு ஆசி கிடைக்கல. நமக்கு சிவன் கிட்ட இருந்து தான் சொத்து கிடைக்குது. பக்தியிலே சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலநாசம். கோயிலுக்கு போனா நம்ம எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. அங்க ஒருத்தர் இருப்பாரு சண்டிகேஸ்வரர், அவர்ட்ட போய் கையை தட்டிட்டு வரணும். அப்ப ஏதோ சிவன் சொத்து குடுக்குறாரு, அங்கருந்து நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் பக்தியில சொல்றாங்க. ஆக்சுவலா பிரம்மா உடல்ல சிவன் வந்து சொத்து குடுக்குறாரு. அததான் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அத கூட இவரு மூலமா குடுக்குறாரு. கடவுள் வந்து நமக்கு குடுக்குறாரு. ஆனா இவர்ட்ட இருந்து நமக்கு சொத்து கிடைக்காது. இவரும் அவரிடமிருந்து தான் சொத்தை அடைகிறார் சொல்லி சொல்றாரு. எனவே அவரை தான் நினைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இவரு சொல்றாரு, பிரம்மா பாபா சொல்றாரு, நீங்க வந்து சிவனை தான் நினைக்கணும். நானே அவர்ட்ட இருந்து தான் சொத்து அடையிறேன். இவர் இடையில் தரகர் ஆவார். இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா தரகர் இருப்பாங்க. மணப்பெண் அதாவது பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து வைப்பாங்க. அப்புறம் தரகர், அது வரைக்கும் தரகர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தரகரை மறந்துருவோம் இல்லையா? தரகரை கூட பேச மாட்டோம் அதுக்கப்புறம். அது மாதிரிதான் பிரம்மா பாபா, பிள்ளை மற்றும் பெண்ணிற்கு நிச்சயம் நடக்கிறது என்றால் ஒருவரை ஒருவர் நினைப்பார்கள் அல்லவா? திருமணம் செய்விப்பவர் இடையில் தரகர் ஆவார். திருமணம் பண்ணி வைக்கிறவங்க தரகர். இவர் மூலமாக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களின் நிச்சயதார்த்தத்தை தன்னுடன் செய்விக்கிறார். இந்த பிரம்மா பாபா மூலமா நமக்கும் சிவபாபாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. அவரோட நமக்கு நிச்சயதார்த்தத்தை செய்விக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே சத்குரு தரகர் ரூபத்தில் கிடைத்திருக்கிறார் என கூறப்படுகிறது. அதனால்தான் பாடப்பட்டிருக்குது. சத்குரு எப்படி கிடைச்சார்னா தரகர் ரூபத்துல கிடைச்சாராம். சத்குரு தரகர் கிடையாது, சத்குரு நிராகார் ஆவார். அந்த சத்குரு வந்து பிரம்மா பாபா கிடையாது, தரகர் கிடையாது. சத்குரு வந்து சிவன் தான், நிராகார் ஆவார் சொல்லி சொல்றாரு. குரு பிரம்மா குரு விஷ்ணு என்கிறார்கள், ஆனால் அவர்கள் யாருமே குரு கிடையாது. ஆனா நம்ம பாடுறோம்ல, பக்தியில நிறைய தப்பு தப்பா இருக்கு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு அப்படின்லாம் சொல்றாங்க. குரு தேவோ மகேஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா குரு பிரம்மா வந்து குரு கிடையாது, விஷ்ணு வந்து குரு கிடையாது. இவருதான் குரு, சிவன் தான் சத்குரு, வந்து சிவன் தான். அவங்க யாரும் குரு கிடையாது. ஒரு தந்தை தான் சத்குரு ஆவார் சொல்லி சொல்றாரு. அவரே அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். சத்குருன்றவங்க ஏன்னா, அவங்க சத்குருன்னு பேர் வச்சுக்கிறேன்னா அவங்க வந்து முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கறவங்களா இருக்கணும். நம்ம உடம்ப விட்டு நம்மளை கூட்டிட்டு போய் பரந்தாமத்துக்கு கூட்டு போறவங்களா இருக்கணும். அவங்கதான் சத்குருன்னு சொல்லிக்க முடியும். பேர் மட்டும் வச்சுக்கிறது கிடையாது. அதாவது எல்லாரையும் உடம்புல இருந்து கூட்டிட்டு போய் சத்கதி, நல்ல கதி அடைய வைக்கணும், முக்தி அளிக்கணும், வீடு பேரு அடைய வைக்கணும். அது யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? கடவுளுக்கு தானே அந்த தைரியம் இருக்கு. அப்ப அவருதான் சத்குருன்னு சொல்றாரு. அவரே எல்லாருக்கும் சத்கதி அளிக்கிறார். பாபா உங்களுக்கு கற்பித்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் மற்றவர்களுக்கு வழி காண்பிக்கிறீர்கள். இப்ப கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்றாரு. பார்த்தாலும் பார்க்காதீர்கள் என அனைவருக்கும் வழிகாட்டுகிறீர்கள். புத்தி சிவபாபாவிடம் இணைந்திருக்கிறது. யாரை பார்த்தாலும், இந்த பிரம்மா பாபா போட்டோவை பார்த்தா கூட நம்ம அதுல வந்து சிவபாபாவை தான் நம்ம பார்க்கணும். ஒரு நெற்றிபுரத்துல சிவபாபாவா தான் நம்ம நினைக்கணும். பிரம்மா பாபாவை நினைவு பண்ணக்கூடாது. அதனால நம்ம சொல்றோம், பார்த்தாலும் பார்க்காதீங்கன்ட்டு நம்ம வழிகாட்டுறோம். புத்தி சிவபாபாவிடம் இணைந்திருக்கிறது. இந்த கண்களால் பார்ப்பவைகள் அனைத்தும் சுடுகாடாக ஆக போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு தந்தையை தான் நினைக்க வேண்டும். இவரையும் கூட நினைக்க கூடாது. பிரம்மா பாபா கூட நினைக்க கூடாது. இவரிடம் வந்து சொத்து கிடைக்காது என புத்தி கூறுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. புத்தியை சொல்லுது, இவரை நினைச்சா என்ன சொத்தா கிடைக்கும்? சிவபாபா நினைச்சாதான் நமக்கு எல்லா குணங்கள், சக்திகள், ஞானம் எல்லாமே கிடைக்குது. தந்தையிடம் இருந்துதான் சொத்தை கிடைக்க வேண்டும். தந்தையிடம் தான் செல்ல வேண்டும். கடைசியா நம்ம யாருகிட்ட போறோம்? புள்ளியா பறந்து புள்ளிகிட்ட தான் நம்ம போறோம் கடைசியா. கொசு கூட்டம் மாதிரினா ஆத்மா வந்து புள்ளியா பறந்து போகுது. அதான் கொசு கூட்டம். கொசு மாதிரி இருக்கும் எட்ட இருந்து பாக்குறதுக்கு. ஏன்னா ஆத்மா புள்ளி தானே. அப்புறம் பாபா புள்ளி கூட, எல்லாம் ஒரே மாதிரி புள்ளியா தான் இருப்போம். பாபா வந்து கொஞ்சம் பிரகாசமா இருப்பாரு. சிவபாபா நம்மளாம் அப்படியே லைட்டா பிரகாசமா இருப்போம். அவர் கூட அப்படியே பறந்து எல்லாரும் போயிரும். அதுலதான் வந்து குண்டோட கைலாசம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பக்தியில. குண்டோட கைலாசம்னா கொசு கூட்டம் மாதிரி புள்ளியா நம்ம பரந்தாமத்துக்கு போறதுதான் குண்டோட கைலாசம். உண்மையான கைலாசமே பரந்தாமம் தான். அதனால தந்தையிடம் தான் நாம் செல்ல வேண்டும் சொல்றாரு.
மாணவர்களை நினைப்பார்களா என்ன? இப்ப ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் ஏன் நினைக்கிறாங்க? ஸ்டூடண்ட்ஸ் ஆசிரியர் தானே நினைப்பாங்க. அது மாரி பாபா தான் நினைக்கணுன்றாரு. பள்ளிக்கூடத்தில் புத்திசாலியான குழந்தைகள் மற்றவர்களையும் தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். இப்ப ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஸ்டூட்ஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, "டேய் அந்த பையனுக்கு சொல்லிக் குட்றான்ட்டு" இந்த நல்லா படிக்கிற பையன சொல்லிக் குடுக்க சொல்லுவாங்க. அப்ப அவனும் வந்து ஹெல்ப் பண்ணி மத்த பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி தூக்கி நிறுத்துவாங்க. அந்த மாரி முயற்சி செய்வாங்கன்றாரு. அவ்வாறு ஒருவரை ஒருவர் உயர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என பாபாவும் கூறுகிறார். அதான் லீடர் மாரி ஆக்கிருவாங்க. அந்த லீடர் எல்லாருடைய பொறுப்பும் எடுத்துக்கணும். இந்த மாரிலாம் இருப்பாங்க. ஸ்கூல்ல அந்த மாரிலாம் நமக்கே ஞாபகம் இருக்கு. அந்த மாரிலாம் நம்ம பண்ணியிருப்போம். நமக்கு தெரியும்னா நம்ம மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். அது மாரிலாம் பாபா சொல்றாரு. இப்ப நீங்க முரளி நல்லா தெரியுதுன்னா, மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து ஒருவரை ஒருவர் உயர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள்ன்னு சொல்லி பாபாவும் கூறுவார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சியே செய்வதில்லை. ஆனா சிலருக்கு அதிர்ஷ்டத்துல இல்லன்னா, தானும் முயற்சி செய்யறதில்ல, மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுக்கறதில்ல. அந்த மாரி இருக்கிறாங்கன்றாரு. சிறிதிலேயே திருப்தி அடைந்து விடுறார்கள். அதாவது கொஞ்சம் ஞானம் கிடைச்ச உடனே அதிலேயே ஏதோ பாபா கிடைச்சிட்டாரு அவ்வளோதான் எனக்கு போதும் அப்படின்ட்டு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. கண்காட்சியில் நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு புரிய வைத்தால் முன்னேற்றம் நிறைய ஏற்படும்ட்டு புரிய வைக்க வேண்டும். இப்போ நமக்கு தெரிஞ்சது நம்ம சொந்தக்காரங்க சொன்னோம் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு உற்றார் உறவினர் நிறைய பேருக்கு சொல்லணும். கண்காட்சிக்கு போய் சேவை செஞ்சு நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றாரு. அழைப்பிதழ்கள் கொடுத்து வரவழைக்கிறாங்க இல்லையா? இப்போ சென்டர்ல வந்து இப்போ சகோதரிகள்லாம் அழைப்பிதழ்கள் அச்சடிச்சு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. மிகவும் பெரிய புத்திசாலியான மனிதர்கள்லாம் வராங்க இல்லையா? விஐபிஸ்லாம் வராங்க. அழைப்பிதழ் இல்லாமல் பலவிதமான மக்களும் வராங்க. இப்ப இப்ப வந்து ஒரு சில இடத்துல இப்ப கண்காட்சி வைக்கிறாங்கன்னா, விஐபிஸ நம்ம கூப்பிடுறோம். ஆனா சில சாதாரண மனிதர்கள் தானாவே உள்ள நுழைஞ்சிருவாங்க. அழைப்பிதழே இல்லாம கூட வருவாங்க. ஏதாவது இல்லாதது பொல்லாதது உளறுகிறார்கள். ராயல் மனிதர்கள் நடவடிக்கை கூட ராயலாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவங்கலாம் இல்லாதது பொல்லாதது ஏதாவது உளறுவாங்கன்றாரு. ராயல் மனிதர்கள் வராங்கன்னா அவங்களாம் ராயலா இருப்பாங்க. ராயல் மனிதர்கள் ராயல்ட்டியோடு உள்ளே நுழைவார்கள். நடத்தையிலும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுன்றாரு. வர்றவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க இல்லையா? சாதாரண மனுஷங்க சாதாரணமா உளருவாங்க. ராயலா இருக்கிறவங்க ராயலா வந்துட்டு போயிருவாங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்குள்ளோ நடத்தை, பேச்சு எதிலும் மேன்மை இருக்காது சொல்றாரு. மேளாவில் அனைத்து விதமானவங்களும் வராங்க. இப்ப நம்ம வந்து மேளா வைக்கிறோம். கண்காட்சி வைக்கும்போது யார் வேணாலும் வருவாங்க. ஆனா யாரையும் உங்களால தடுக்க முடியாதுன்றாரு. அதனால சொல்லி புரிய வைங்க. புரிஞ்சுக்கலையா விட்டுடுங்கன்றாரு. ஆகவே கண்காட்சிகளில் அழைப்பிதழ்களை கொடுத்து அழைக்கும்போது நல்ல நல்ல மனிதர்கள் வருவார்கள். இப்ப கண்காட்சி வைக்கிறீங்கன்னா, நீங்க போயிட்டு அழைப்பிதழ்கள குடுத்து இன்விடேஷன் குடுத்து நல்ல நல்ல விஐபிஸ்லாம் கூப்பிடுங்க. அவங்களுக்கு புரிய வைங்கன்றாரு. இந்த 5, 7 நாள் கோர்ஸ்லாம் புரிய வச்சுன்னா புரிஞ்சுக்குவாங்க. பிறகு அவர்கள் சென்று மற்றவர்களுக்கு சொல்வார்கள் சொல்றாரு. இந்த மாரி நல்ல விஐபிஸ் இருக்காங்கல்ல, அவங்க படிச்சவங்கலாம் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு போய் மத்தவங்களுக்கு சொல்லி, "இங்க போங்க, இந்த சென்டருக்கு போங்க. மன அமைதி கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணலாம்." இதெல்லாம் சொல்லுவாங்க மத்தவங்களுக்குன்னு சொல்றாரு. சில நேரங்களில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தும்போது பெண்கள் மட்டும் தான் வந்து பார்ப்பார்கள். சில நேரத்துல நம்ம பெண்களுக்கு மட்டும் வைக்கிற நிகழ்ச்சி இருக்கும். குமாரிஸு, மாதாஸு அந்த மாரி நிகழ்ச்சிக்கு பெண்கள் மட்டும் வருவாங்கன்னு சொல்றாரு. இப்ப அப்படித்தானே நடத்துறாங்க. இப்ப நெறைய வந்து பட்டி தனித்தனியா வச்சு நடத்துறாங்க. சகோதரர்கள், சகோதரிகள் தனித்தனியா நடத்துறாங்க. ஏனென்றால் பெண்கள் சில இடங்களில் திரைக்கு பின்னாலேயே இருக்கிறார்கள். பாபா சொல்றாரு, பெண்கள தனியா நீங்க கூப்ட்டு நிகழ்ச்சிகள் நடத்துங்க. ஏன்னா அவங்க திரைக்கு பின்னாலேயே இருக்கிறாங்க. இன்னும் வெளிய வரல. அங்கங்க பெண்கள் வீட்டிலேயே இருக்கிறாங்க. எனவே பெண்களுக்காக மட்டும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள்னு சொல்றாரு. ஆண்கள் அதுல வரக்கூடாது. முதலில் சிவபாபா நிராகார் என்பதை நீங்க புரிய வைக்க வேண்டும் என பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா இருவரும் தந்தையாகி விட்டனர் அல்லவா? 2 தந்தையிடமிருந்தும் சொத்தை அடையும் அளவிற்கு இருவரும் ஒரே நிலையில் இருக்க முடியாது. சொத்து தந்தையுடையது அல்லது தாத்தாவினுடையது கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. தாத்தாவின் சொத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எவ்வளவுதான் கெட்ட குழந்தையா இருந்தா கூட தாத்தாவிடம் வந்து சொத்து கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம சிவபாபா தான் தாத்தா. அவரோட சொத்துல நமக்கு உரிமை இருக்குதாம். நம்ம எவ்வளவுதான் கெட்ட குழந்தையா இருந்தா கூட பாபாட்ட வந்து சொத்து கிடைக்கும்ன்றாரு. இது இவ்விடத்தின் சட்டம் ஆகும் பாருங்க. 33 கோடி தேவதைகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துரும். ஆனாலும் உலகம் பூராவுமே கடவுளுடைய குழந்தைகள் தான். அவர் தானே தாத்தா எல்லாருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி எவ்வளோதான் நீங்க கெட்ட குழந்தையா இருந்தாலும், கடைசியில இங்க வந்து ஞானம் அடைஞ்சு ஆத்மான்னு புரிஞ்சுட்டு தான் எல்லாருமே வெளிய போவாங்க. அவங்களுக்கும் வந்து சொத்து இருக்குன்றாரு. இது வந்து இந்த இடத்தினுடைய சட்டம் ஆகும்னு சொல்றாரு. அதனால நம்ம யாரையும்
இவங்களுக்கு சொத்து கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பாபா வந்து எல்லாருக்கும் சொத்து கொடுக்குறாரு. இவர்களுக்கு பணம் கிடைத்தால் ஒரு வருடத்திற்குள் காலி செய்து விடுவர் என அறிகிறார்கள். ஆனால் அரசாங்க சட்டம் இவ்வாறு இருப்பதால் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. சிலர் வந்து பணம் யார்ட்டையாவது கொடுத்தோன்னா அவங்க ஒரு 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 வருஷத்துக்குள்ளார காலி பண்ணிருவாங்களாம். சிலர்லாம் அந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்களாம். இருந்தாலும் கவர்மெண்ட்ல வந்து தான் சில சட்டம்லாம் இருக்குல்ல, எல்லாருக்குமே வந்து பணம்ன்ற மாதிரிலாம் சட்டம் இருக்கு. இது கவர்மெண்ட்ல அந்த மாதிரி சட்டம் இருக்கு. அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது. பாபாவுக்கு அனுபவம் இருக்கிறது. இந்த பிரம்மா பாபாவுக்கும் அனுபவம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரு ராஜாவின் குழந்தை இருந்தாராம். 1,00,00,000 ரூபாவை 12 மாதத்துல அழிச்சிட்டாராம். அந்த ராஜாவுடைய குழந்தை. ஒரு ராஜாவுடைய குழந்தை இளவரசர் இருந்தார் பொழுது அவர் வந்து 1,00,00,000 ரூபாய் கொடுத்தாராம் ராஜா. அதை ஒரு வருஷத்துல அழிச்சிட்டு வந்துட்டாராம். இவ்வாறு இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன் என்று சிவபாபா சொல்ல மாட்டாரு. பிரம்மா பாபா தான் நிறைய நான் பார்த்திருக்கிறேன் என்று இந்த தாதா தான் கூறுவார் சொல்றாரு. பிரம்மா பாபா தானே அவரு நிறைய இளவரசர்கள்லாம் அவர் காலத்துல ராஜாலாம் வளர்ந்துருக்குறாங்க. அவர் அந்த ரத்தனங்கள் எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணும்போது அந்த ராஜா ராணிகளோட நிறைய பழக்க வழக்கம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரம்மா பாபா பார்த்துருக்குறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் சிவபாபா சொல்லல. இந்த உலகம் மிகவும் அழுக்காக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது பழைய உலகமாகும், பழைய வீடு ஆகும், பழைய வீட்டை இடிக்க வேண்டியிருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யத்தில் அவர்களின் வீடு எவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவுக்கு இந்த பழைய வீடு பிடிக்கல. லட்சுமி நாராயணனோட ராஜ்யத்துல அழகழகா இருந்தது பாருங்க, தங்க மாளிகை, அது நல்லா இருக்குது பாருங்கன்னு சொல்றாரு நமக்கு. நீங்கள் நரனிலிருந்து நாராயண் ஆகிறீர்கள் என்று இப்போது பாபா மூலம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம சிவபாபா சொல்லிதான் நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சாதாரண மனுஷனா இருந்தோம், நம்ம வந்து இப்ப தேவதை ஆக போறோம்ன்றது. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. உங்களிலும் முழுமையாக மலரா ஆகல யாரும். இதற்கு ராயல்டி மிகவும் தேவை. பாபா சொல்றாரு, மலரா ஆகணும்னா ராயலா இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப ராயலா இருக்கணும். நடத்தை, நடை, உடை, பாவனை. இந்த ஒரு பணக்கார வீட்டு பசங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராயல்ட்டி இருக்கணும்ன்றாரு. அப்பதான் நீங்க மலர்னு சொல்ல முடியுன்றாரு. ஏன்னா சிவபாபாக்கு ஈக்குவல்னா சும்மாவா? அவர் பிறப்பிறப்புலே வர்றதில்ல. அவரெல்லாம் பிறந்து வந்தாருன்னா அவரை அப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போய் முயற்சிக்குவாங்க. அந்த மாதிரி அழகா இருப்பாரு, அந்த மாதிரி ராயலா இருப்பாரு. அந்த மாதிரி மணமகன்லாம் யாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ராயல்ட்டி. அவருக்கு குழந்தையா நம்ம பிறந்துடுறோம்னா அந்த மாதிரி ஒரு ராயல்ட்டி தேவைன்றாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே இருக்கிறீங்க. இப்ப தினம் தினம் முரளி கேட்டு உங்க ராயல்ட்டிலாம் அப்படியே மாறிட்டே இருக்குன்றாரு. நீங்க முன்னேறிட்டே இருக்கிறீங்க, மலர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. முரளி கேட்டு கேட்டு உங்க நடை, உடை, பாவனை எல்லாம் மாறுது. அப்படியே மலரா அப்படியே குணங்கள்லாம் மாறுதுன்றாரு. மலர்களா இப்ப நீங்க மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் அன்போடு பாப் தாதா என கூறுகிறீர்கள். நம்ம அன்பா சொல்றோம் பாப் தாதா அப்படின்னு சொல்லி ஆசையா சொல்றோம் பாபாவை. இது உங்களுடைய புதிய மொழியாகும். இது யாருக்குமே வெளியில இருக்கிறவங்க எல்லாம் தெரியாது. என்ன பாபு தாதா, என்ன இது ரெண்டா சொல்றாங்க அப்படின்ட்டு குழம்புறாங்க. இது மனிதர்களுக்கு புரியாது. இது புதிய மொழி. இது பிகேஸ்க்கு தான் புரியும். பாபா எங்கே சென்றாலும் குழந்தைகள் பாப் தாதா நமஸ்காரம்ட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பிரம்மா பாபா வெளியே போனாருன்னா குழந்தைகள் அவருக்கு முன்னாடி வந்து பாப் தாதா நமஸ்காரம் சொல்லுவாங்க. ஏன்னா தாதாவும் இருக்கிறாரு, பாபாவும் இருக்கிறாரு இல்லையா, அதனால பாப் தாதா நமஸ்காரம்னு சொல்லுவாங்களாம். நம்மலாம் இப்ப போனா சிஸ்டர், பிரதர், ஓம் சாந்தி பிரதர், ஓம் சாந்தி சிஸ்டர்ன்றோம். அந்த காலத்துல பிரம்மா பாபாவே இருக்கிறாருன்னா அவருக்கு முன்னாடி போயிட்டு எப்படி சொல்லுவோம், நம்ம பாப் தாதான் தானே சொல்லணும். அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆன்மீக உலகியல் குழந்தைகளுக்கு நமஸ்காரம் என பாபா தெரிவிப்பார். உடனே பாபா திரும்ப ரிட்டன் என்ன சொல்லுவார்னா, ஆன்மீக உலகியல் குழந்தைகளுக்கு நமஸ்காரம் சொல்லுவாராம். இவ்வாறு சொல்ல வேண்டும் அல்லவா? யாராவது கேட்டால் இது புதிதாக இருக்கிறதுன்ட்டு சொல்லுவாங்க. பாப் தாதா ஒன்றாக எப்படி கூற முடியும்? பாபாவும் தாதாவும் ஒன்னா எப்படி கூற முடியும்? ரெண்டு பேரும் தனித்தனியா சொல்றாங்க. பாபா மற்றும் தாதா இருவரும் ஒன்றாக இருக்க முடியுமா? இருவரின் பெயரும் தனித்தனி தானே. ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? அவரு வேற இவரு வேற தானே. அவர் உடம்புல இவர் வராரு, இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது இல்லையா? அதனால தனித்தனி, ரெண்டு பேருக்கும் பேரும் தனித்தனி. இவர் சிவபாபா, அவர் பிரம்மா பாபா. பிரம்மா வந்து தாதா. நீங்கள் இவர்கள் இருவரின் குழந்தைகள். ஆனா நம்ம வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே
குழந்தைகள் தான். அவர் வந்து அப்பா, இவர் வந்து அம்மா. அதான் விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. சிவன் சிவன் வந்து அப்பா, பிரம்மா பாபா வந்து மோகினி அவதாரம் எடுத்துக்கிறாரு. நம்மளெல்லாம் வந்து தாயா மாரி நம்மள வந்து பிறப்பு குடுத்துருக்கிறாரு. அதனால இவரு அம்மா. அவங்க 2 பேரோட குழந்தைகள். சிவபாபா இவருக்குள் இருக்கிறார் என நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. நமக்கு தெரியும் அவர் நெற்றிபுரத்துல வந்து அவதரிச்சு அவர் வாய் மூலமா நமக்கு இந்த ஞானத்தை சொல்றாரு. நாம் பாப்தாதாவின் குழந்தைகள். இதுவும் புத்தியில் நினைவிருந்தால் குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பாருங்க, இந்த நினைப்பு இருந்தா கூட பரவாயில்ல. நான் யாரு? நான் கடவுளுடைய குழந்தை, பாப்தாதாவுடைய குழந்தைகள் அப்படின்ற நினைவு இருந்தாலே குஷி அதிகரிக்கும். மேலும் டிராமாவில் உறுதியாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, சும்மா பாபா பாபா பாபான்னு மட்டும் சொல்லின்னு இருக்கக்கூடாது. பாபா சொல்ற ஞானத்தையும் புத்தியில வந்து உறுதியா வச்சுக்கணும். டிராமாவுடைய கேடயம்ன்றது நல்லா ஞாபகம் இருக்குன்னா, டிராமான்றது கேடயம் இல்லையா? டிராமா உறுதியாக அந்த ஞானம் இருக்கணும் உங்க புத்தியில. டிராமானா என்ன அர்த்தம்? டிராமால என்ன நடக்குதோ அதுவே தான் நடக்கும். மாத்த முடியாது இல்லையா? ஒரு சினிமா எடுக்குறாங்கன்னா, அந்த சீன்ல என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். மாத்த முடியாது. திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலும் அதே தான் நடக்கும். அதே மாரி தான். யாராவது உடலை விட்டுவிட்டால் இன்னொரு நடிப்பை நடிப்பார்கள் என புரிந்து கொள்ளுங்கள். யாராவது சரீரத்தை விட்டாங்கன்னா, அவ்வளோதான் அவங்க பார்ட்டு. இந்த வாழ்க்கையில அவங்க பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க இன்னொரு நடிப்பை நடிக்கிறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதேதான் போன கல்பம் நடந்தது. அவங்க இந்த டைம் தான் சரியா விட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த டிராமாவோட ஞானத்தை புத்தியில கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழிவற்ற நடிப்பு இப்ப கிடைத்திருக்கிறது. எல்லாருக்குமே அழிவற்ற நடிப்பு கிடைச்சிருக்கு. அதை நடிச்சுட்டு நம்ம போறோம். இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. நம்மளும் தான் போறோம். அதனால எதுக்கு கவலைப்படணும்? அதான் சொல்லுவாங்க, நாளைக்கு போறிய பணம் வந்து இன்றைய பணத்தை பார்த்து அழுதுச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது பக்தியிலே சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு செத்து போனவங்கள பார்த்து நாளைக்கு சாக போறவங்க அழுது நிற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்மளும் போக தான் போறோம். எதுக்கு இதுல கவலைப்படணும்? இதுல கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அந்த உடம்பு தான் அழிஞ்சு போகுது. ஆத்மா நம்ம அழிவற்றவர்கள். நம்ம பறந்து பாபாட்ட போறோம். அவர்கள் இன்னொரு பார்ட்டை நடிக்க வேண்டும் இல்லையா? அவங்களுக்கு வந்து கர்ம கணக்கு இருக்குது. இந்த உடல்ல முடிச்சிட்டாங்க. இன்னொரு உடல்ல போய் எடுத்து யாருக்கோ போயிட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும். அதனால அவங்க இன்னொரு பார்ட்டை நடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதை புத்தியில வச்சுக்கிட்டு நீங்க வந்து கவலைப்படக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்றாரு. மீண்டும் அழைக்க முடியாது இல்லையா? திரும்ப அந்த உயிரை வந்து உடல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியுமா? போனவங்க அந்த மாதிரி வந்திருந்தா அப்ப எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா? அப்ப உலகம் ஃபுல்லா இதே நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் நடக்காது. மீண்டும் அழைக்க முடியாது. டிராமா அல்லவா? இது டிராமா இல்லையா? சினிமா மாதிரி. ஒரு தடவை நடந்துச்சுன்னா திரும்ப வந்து அது மாற்ற முடியாது. அதனால இது டிராமா அல்லவான்றாரு. இதில் அழுவதற்கு எதுவுமே இல்லை. இது நீங்க சாட்சியா இருந்து பாருங்க. அந்த சினிமா தேட்டர்ல எப்படி தேட்டர்ல சீட்ல உட்காந்துட்டு நுனியில உட்காந்துட்டு பாக்குறீங்கல்ல, ஐயோ அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அப்படியே ஆர்வமா, ஐயோ அடுத்து என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு பாக்குறேன். அந்த மாதிரிதான் இந்த டிராமாவும், நம்மளுடைய வாழ்க்கை டிராமா. நெக்ஸ்ட் என்னன்னு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்புங்கன்றாரு. இதுல அழுவதற்கு எதுவும் இல்லை. இது ஒரு வாழ்க்கைன்றது ஒரு டிராமா, சினிமா. இதை வந்து இதுல என்ன நடக்குதோ அப்படியே ஏத்துக்கணும், அவ்வளவுதான். இதுல அழறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது போன்ற நிலை உடையவர்கள் பற்றற்ற ராஜா ஆகிறார்கள். ஆனா இதுதான் நஷ்ட மோகா நிலை. இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க பற்றற்ற ராஜா ஆகிடுறாங்க. இங்கே வாழும் போதே ராஜா ஆயிடுறாங்க. சத்தியுகத்தில் அனைவரும் பற்றற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா சத்தியுகத்துல யாரும் அழமாட்டாங்க, ஐயோ அந்த உடம்பு போயிடுச்சுன்ட்டு. எல்லாருமே அங்க பற்றற்றவரா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆத்மாவோட யோகம் வைக்கிறாங்க. ஆத்மாவை தான் பாக்குறாங்க, ஆத்மாவை தான் ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க. இங்க நம்ம உடம்ப பாக்குறோம், உடம்பு போயிடுச்சுன்னா அழுகுறோம். அவங்க வந்து ஆத்மாவை பார்ப்பாங்க. இங்கே யாராவது இறந்து விட்டால் எவ்வளவு அழுகிறார்கள். இங்க யாராவது அந்த சரீரத்தை விட்டு போயிட்டா அந்த ஆத்மா போய் வேற நடிப்பு நடிக்க போயிடுச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதான் சொல்றாரு, பாபாவை அடைந்து விட்டால் பிறகு அழ வேண்டியதே இல்லை. நமக்கு தான் பாபா இருக்கிறாருல்ல, வேற யாரு வேணும்? பாபா ஒருத்தர் நம்ம பெரியவரே கிடைச்சிட்டாரு. அண்ட சராசங்களுக்கு அதிபதி. அவரை தவிர வேற யார் இங்க சர்வ சக்திவான் சொல்லுங்க? மனிதர்கள்லாம் சர்வ சக்திவானா? சர்வ சக்திவானே கையில வச்சிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? உங்களுக்கு அவரு போதும், வேற யாரும் வேணான்றாரு. பாபாவே அடைந்து விட்டால் பிறகு அழ வேண்டியதே இல்லை. பாபா தான் இருக்க, எல்லாரும் போயிட்டாங்க, பாபா இருக்கிறாருல கூட.
நம்ம ஆத்மா நம்ம கூட பாபா இருக்கிறாரு. பாபா தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறாரு. நற்றுணையாவது நமச்சிவாயவே. கடைசி வரைக்கும் துணை வந்து நமச்சிவாயம் தான். பாபா எவ்வளவு நல்ல வழி இப்ப காட்டுகிறார். கன்னியாக்களுக்கு மிகவும் நல்லது. இப்ப கன்னியாஸ்க்கு ரொம்ப நல்லது. கல்யாணமே பண்ணிக்க தேவையில்ல. பாபாவே துணைவனா வச்சுட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அவர் கூடவே போயிடலான்றாரு. தந்தை வீணாக பணத்தை செலவு செய்கிறார். கன்னியாஸோடைய அப்பா வந்து கல்யாணம் பண்றேன்ட்டு வேஸ்டா அந்த சீதனெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. மேலும் நீங்கள் சென்று நரகத்தில் விழுகிறீர்கள். பாபா சொல்ல அந்த கன்னியாஸை கொண்டு போய் அவங்க அப்பா வந்து செலவு பண்ணி நரகத்துல தள்ளுறாரு இல்லையா. நரகம் தானே அது, விஹாரத்துல விழுறது நரகம் தான். இதை விட நாங்கள் இந்த பணத்தினால் ஆன்மீக யூனிவர்சிட்டி மற்றும் ஹாஸ்பிட்டல் திறப்போம்ட்டு சொல்லுங்க. அவங்க அப்பாட்ட சொல்லுங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தை வச்சு ஆன்மீக யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் திறக்கிறோன்ட்டு சொல்லுங்க. அதாவது சென்டர் திறக்கிறோன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கும் புண்ணியம், எங்களுக்கும் புண்ணியம் ஆகிவிடும்ட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதாவது அந்த தந்தைக்கும் புண்ணியம் ஆகும், கன்னியாசுக்கும் புண்ணியம் ஆகும். அவரோட காசுல தானே நம்ம திறக்கிறோம், அவருக்கும் புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லி சொல்லுங்கன்றாரு. நம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் செலவு செய்வோம் என குழந்தைகள் தாங்களே உற்சாகத்தில் இருப்பீர்கள் சொல்றாரு. இப்ப அந்த மாதிரிலாம் நம்ம திறந்துட்டோம்னா உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் நம்ம பாபா கொடுத்துட்டோம். பாபா கொடுக்கல, நமக்கே தான் செஞ்சுக்கிறோம். ஆனா பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்கு நம்ம செய்யறோன்னும் போது உற்சாகத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு போதை இருக்குதான்னு கேக்குறாரு. கொடு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுங்கள், வேண்டாம் என்றால் கொடுக்க வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா யார்கிட்ட வாங்கணுமோ அவங்கள்ட்ட தான் வாங்குவாரு, தேவையில்லாதவங்களாம் வாங்க மாட்டாரு. ஏன்னா அவர் வாங்கினாருன்னா அவர் திரும்ப சொர்க்கத்துல கொடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்கள் உங்களுக்கும் நன்மை மற்றும் பலருக்கும் நன்மை செய்ய விரும்பவில்லையான்னு சொல்லி கேளுங்க. யார் அவங்க அப்பாட்ட கன்னியாசை கேட்க சொல்றாரு. இவ்வளோ போதை இருக்க வேண்டும், இவ்வளோ போதை இருக்கணும், முக்கியமா குமாரிகள் எழுந்து நிற்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. குமாரிகள்லாம் தைரியமா இருக்கணும், சிவசக்தி சேனைகள் எழுந்து நிற்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை மக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய நடத்தை நடவடிக்கைகள் மிகவும் ராயலாக இருக்கணும், மிகவும் மேன்மையாக பேச வேண்டும். பேச்சே எப்படி இருக்கணும்னா ராயலா இருக்கணும், மேன்மையான வார்த்தைகள் தான் பேசணும். பணிவு என்ற குணத்தை தாரணை செய்ய வேண்டும். ரொம்ப பணிவா இருக்கணும். நான் எதுவுமே செய்யல, பாபா தான் செய்பவர். நம்ம லைஃப்ல எல்லாமே பாபாட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். எல்லாமே பாபாவோட இஷ்டப்படி தான் நடக்குது, நாடகப்படி நடக்குது. நம்ம வந்து பணிவா இருக்கணும், நான் என்ற அகங்காரத்தை விட்டுறணும்னு சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், இந்த கண்களுக்கு என்னென்ன தெரிகிறதோ அது அனைத்தும் சுடுகாடு ஆக போகிறது. பிரம்மா பாபாவுடைய புருஷார்த்தமே இதுதான். நான் கண்ணால பார்க்கறதெல்லாம் அழிய போகுது, இப்படியே புருஷார்த்தம் பண்ணாராம் அவரு. அது மாதிரி இந்த என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் ஒரு நாள் சுடுகாடு ஆயிடும். ஆகவே இதை பார்த்தாலும் பார்க்காமல் இருங்கள். அதனால இதெல்லாம் பார்த்தா கூட பார்க்காம இருங்க. ஏன்னா நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. அதையே நினச்சிக்கிட்டு நம்ம போகக்கூடாது இல்லையா. பாபா நினச்சிக்கிட்டு தான் நம்ம சரீரம் விடணும். இதெல்லாம் நினைக்க கூடாதுனால இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம இருங்க. ஒரு சிவபாபாவை தான் நினைக்க வேண்டும். எப்பயுமே ஒரு பாபாவை தான் புத்தியில வைக்கணும். எந்த தேகாதாரையும் நினைக்க கூடாது. ஏன்னா யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, கடைசியா பாபா கூட தான் நம்ம போகணும். அதனால எந்த தேகதாரையும் நினைக்க கூடாது. வரதானம், மாஸ்டர் ஞான கடலாகி பொம்மை விளையாட்டை முடிச்சுட்டு நினைவு மற்றும் சக்தி சுரூபமாக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ பாபா ஞான கடல், நம்மளும் ஞானத்துல கடலா ஆகணும்னா நம்ம மாஸ்டர் ஞான கடலா ஆகிடணும். அதாவது எல்லா ஞானத்தையும் தாரணையில பண்ணி சுரூபமா கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம இப்போ பொம்மை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறோமா, பாபாவுக்கு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பா வருதான். அந்த பொம்மை விளையாட்டெல்லாம் முடிச்சிருங்க. நினைவு மற்றும் அந்த ஞானத்தினுடைய நினைவு மற்றும் சக்தி சுரூபமா ஆயிருங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் மூர்த்தி செஞ்சு பூஜை செய்யறாங்க. பக்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மை செய்வாங்க, அந்த கிருஷ்ணர் பொம்மை, விநாயகர் பொம்மை எல்லாம் செஞ்சு கொண்டு போய் தண்ணியில போட்டுருவாங்க. ஒரு நாள் செஞ்சு பூஜை பண்ணுவாங்க, மறுநாள் தண்ணியில கொண்டு போய் போட்டுருவாங்க. இது என்ன எப்படி இருக்கு, மேல இருந்து அவருக்கு பார்க்கும்போது பாபாவுக்கு பொம்மை பூஜை பண்ற மாதிரி இருக்குதான். அது சொல்றாரு. அதனை நீரில் மூழ்கச் செய்கின்றனர், அதையே நீங்கள் பொம்மை பூஜை என்று கூட சொல்கின்றீர்கள். அவ்வாறே உங்களுக்கு முன்னால் ஏதேனும் உயிரற்ற சாரமற்ற பொறாமை ஆவேசம் அனுமானம் வரும்போது அவற்றை நீங்கள் விஸ்தாரமாக்கி அனுபவம் செய்வதும் செய்ய வைப்பதும் இதுவே சத்தியம் என நினைப்பதும் கூட அவற்றிற்கு உயிர் கொடுப்பதாகும். அது பாபா சொல்றாரு. நீங்க பக்தியில அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு பூஜை பண்றீங்க இல்லையா,
அது வெறும் பொம்மை தான். அதுக்கு உயிர் கிடையாது. அது மாரி இப்ப உங்களுக்கு முன்னாடி நெறைய டெஸ்ட் பேப்பர் வருதுல்ல. ஏதேதோ பிரச்சனை வருது வாழ்க்கையில. ஏதோ சாதாரண சின்ன பிரச்சனைகளும் வரும், பெரிய பிரச்சனைகளும் வரும். அது எப்படி இருக்குன்னா, அது உயிரற்ற, சாரமற்ற அந்த பிரச்சனைகள் தான். பொறாமையின் காரணமா வரும். ஆவேசம், கோபம், ஆவேசம் வரும். அனுமானம் வரும். அதாவது என்ன அவமானம், அனுமானம். என்ன இப்படி சொல்ட்டாங்க, என்ன மதிக்கல. அப்புறம் இந்த பொறாமைப்படுறது, கோபமா, ஆவேசமா பேசுறது, யாரோ நம்ம மேல ஆவேசமா பேசுறது, அதுக்காக கவலைப்படுறது. இதெல்லாம் வந்து அவரு என்ன சொல்றாரு, இத விஸ்தாரமாக்கி நீங்க ஏன் அனுபவம் செய்றீங்க? மத்தவங்களுக்கும் அத ஏன் சொல்றீங்க? அத பெருசா பேசுறீங்க பாருங்க. அதுதான் உண்மைன்னு வேற நெனச்சுக்கிறீங்க பாருங்க. அது வந்து நீங்க வந்து அந்த அந்த பொம்மைக்கு உயிர் குடுக்குற மாரின்னு சொல்றாரு. அந்த உப்பு சப்பு இல்லாத விஷயத்த நீங்க உயிர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து பாபா சொல்றாரு, இது பொம்மை விளையாட்டு. பிறகு அதனை ஞானக்கடல் பாபாவின் நினைவால் முடிந்தவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுய முன்னேற்றம் எனும் அலைகளில் மூழ்க செய்கிறீர்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்தோனே, சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, அப்புறமா நான் வந்து யோகா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாபாவோட அலைகள்ல மூழ்க செய்றீங்க. ஆனா இதுல கூட டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுல கூட டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? கொஞ்ச நேரம் போராட்டம். அதுக்கப்புறம் பாபா கிட்ட போய் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, பாபா நினைக்கிறது. இதுல டைம் வேஸ்ட் ஆகுதுன்றாரு. இனிமே முன்னதாகவே கண்டுபிடிங்க. முன்னதாகவே மாஸ்டர் ஞானக்கடலாகி நினைவால சக்தி பவ எனும் வரதானத்தினால இந்த பொம்மை விளையாட்டையே முடிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. உயிர் குடுக்குறீங்க பாருங்க பொம்மைக்கு. அந்த விளையாட்டே இனிமே வேணாம். முன்னாடியே கண்டுபிடிச்சிருங்க. இந்த பிரச்சனை வந்து இது ஒரு விளையாட்டு, கார்ட்டூன் ஷோ. இது வந்து சும்மா என்ன டெஸ்ட் பண்ண வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். இதுக்கு நான் உயிர் குடுக்க மாட்டேன்ட்டு, அப்படியே பாபா நினைவுல மூழ்கிட்டு, அந்த சக்தி சொரூபமா ஆயிட்டு, நீங்க அது ஓடிடும். அது வரவே வராது. பாக்கும். இது என்ன இவங்க வந்து பாபா நினைவுலயே மூழ்கி இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்ம முடியாதுன்ட்டு, அந்த பிரச்சனையெல்லாம் நம்மள விட்டு ஓடிடும்னு சொல்லி சொல்றாரு. பிரச்சனையே டெஸ்ட் பேப்பர் தான். மாயா மாயா தான் அது. மாயா வந்து போயிரும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: யார் தக்க சமயத்தில் ஒத்துழைப்பு தருவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பன்மடங்கு பலன் கிடைத்திடுகிறது. பாருங்களேன். ஒரு டைம்லி ஹெல்ப். ஒரு டைம்லி ரொம்ப அது அப்படியே கஷ்டப்பட்டுட்டு நிப்பாங்க ரோட்ல. வண்டி பஞ்சர் ஆயிருக்கும். அப்ப போய் ஒருத்தர் போய்ட்டு இந்த எதாவது வந்து அந்த டயரை கழட்டி வேற ஒரு டயரை மாத்தி விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்பேற்பட்ட ஒரு இதா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு போய் டக்குன்னு அவங்கள தூக்கி ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுறோம். அதெல்லாம் ஒரு டைம்லி ஹெல்ப் இல்லையா? அது வந்து நமக்கு ஒத்துழைப்பு. அது மாதிரி இங்கேயும் நம்ம தக்க சமயத்துல பாபாவுக்கு, பாப்தாதாவுக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு குடுக்குறோம் இங்கன்னா, எந்த டைம் தேவையோ அந்த டைம் நம்ம வந்து உயிர் தானம் குடுக்குறோம். அதாவது ரொம்ப துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போய் சுகம் குடுக்குறோம் அப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கிடைத்திடுகிறதுன்றாரு. ஒரு மடங்கு பலன் கிடையாது. பல மடங்கு பலன் வந்து கிடைச்சிருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. டைம்லி ஹெல்ப். அதாவது அந்த நான் வந்து இந்த கஷ்டத்துல இருந்தேன். நீங்க அந்த டைம்க்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆசீர்வாதம் குடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யும்போது தான் உங்களுக்கு ஒன்றுக்கு பலன் மடங்கு பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவாரம்.